இது எப்படி? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல போட்டோ எடுத்துட்டு இருந்த அந்த சின்ன பையனை கரெக்ட் பண்ணிட்டேன். யாரா பாத்துட்டு போறாங்க சிவாங்கி. பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் கொடுத்த பரவாயில்ல, போட்டோ பார்த்த உடனே உனக்கு அக்கறையா? பாரு, இந்த போட்டோவை நான் இன்டர்நெட்ல கொடுக்க போறேன். பாவி மச்சான் குடுறா. டேய் குடுறா. டேய் நான் ஊரா சுத்தி எனக்கு ஒரு ஃபிகர் கூட கிடைக்கலடா. ஐயோ. டேய் நீ அந்த போட்டோ இருந்ததுலயே அப்புறம் அவளை கரெக்ட் பண்ண. பாலே கில்லாடி ரெடி கிரியா இல்ல. இப்ப கிடைக்குமா? வா வா சிவாங்கி அந்த போட்டோ. சிவா. மாவனே அந்த போட்டோ குடுக்கல நீ செத்த. ஏய் பாலா. ஏய் சிவா கெட் தி போட்டோ. மச்சான் டேய் எப்படா வந்த? எப்படி இருக்க? ஒரு மாசமா ஆளே காணோம். காலேஜில் இல்லாத போது என்னெல்லாமோ நடந்திருக்கு போல இருக்கு. அதெல்லாம் நிறைய நடந்ததுடா, பெரிய கதை. வா சொல்றேன், வா போலாம் வா. டேய் வாடா. நம்ம காலேஜ்ல யூனியன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. நீ வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்டா. காலேஜில் யூனியனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் சிவா எலெக்ஷனில் நிற்பான், அவனை ஏற்று நீ நிற்கணும். எலெக்ஷனில் நான் என்னென்னா நீங்கள் 2 பேர் தான் ஓட் போடுவீங்க. காலேஜ் ஓட் முழுக்க அவனுக்கு தான்டா. எப்போவுமே அவன் ஹீரோ ஆகிட்டுருக்கான், நான் தான் வில்லன் ஆகிட்டுருக்கேன்ல. இந்த வாட்டி அவனை வில்லன் ஆக்கும். என்னடா சொல்கிற? எலெக்ஷனில் நான் நிற்கலை, மீரா நிற்கிறா. மீராவா? அவள் தான் சிவாவை லவ் பண்ணுறாள். அவள் எப்படி? மீராவோட அப்பா எம்எல்ஏடா. அவர்கிட்ட இந்த எலெக்ஷனை பற்றி சொல்லுவோம், கண்டிப்பாக நிற்க வைப்பார். நிற்கலண்ணா காரணம் கேட்பார்ல, சொல்லுவாளா? நின்று தானே ஆகணும். சிவாவை எதிர்த்து எல்லாவே பிரிச்சான்ல, லெவலையும் தோக்கணும், லைஃப்லையும் தோக்கணும். பாத்தீங்களா சார், பசங்க என்ன ஆட்டம் ஆடுறானுங்கன்னு. 10 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடக்குது சார், அதனால தான் அந்த கொண்டாட்டம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்கப்பா வாங்க. என்ன ஆட்டம் பாட்டெல்லாம் ஒரே அமக்கலமா இருக்கு. இந்தாங்க இதில் சைன் போடுங்க. என்ன ஒரே கிளாஸ்ல 2 பேரும் நிக்கிறீங்க? 2 பேர் வாசுவா இருக்குண்டா மச்சான். வாசு இல்லப்பா, மீரா. நான் சொல்றது கேளு சிவா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். யார் பேச்ச கேட்டு நீ இது பண்றன்னு எனக்கு தெரியும். உன் அப்பா ஒரு எம்எல்ஏ, இந்த எலெக்ஷனை வச்சு ஆதாயம் தேட பாக்குறாரு. தேவையில்லாம பேசாத சிவா. அப்பா நிக்க சொன்னது உண்மைதான். முடியாதுன்னு சொன்னா ஏன்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நம்ம லவ் பண்ற விஷயம் தெரிய வரும். வீட்டை விட்டு வரதுக்கு நான் ரெடி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? தேவையில்லாம டென்ஷன் ஆகாத சிவா. இத பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன் அப்பாவும் அந்த பசங்களும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா உன்னை தோக்க வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் சிவா. சிவா இல்லடா. டேய் சிவா. சிவா டேய். டேய் சிவா. டேய் ஏன்டா இப்படி அவசரப்படுற? அவ என்னடா பண்ணுவா? அவ சூழ்நிலை அப்படி. சூழ்நிலை தெரிஞ்சு லவ் பண்ணா நீ எனக்கு கலத்தா. டேய் நீ அது சொல்ல. போடா. டேய் எதுக்குடா இப்படி கோவம்? சும்மா இருடா, பணக்கார திமிரு. டேய் என்ன வலிக்குதா? ஏன்டா ஆரம்பம்? ஏய் என்னடா பண்ணுவ? பார்க்க தானே போற. சொல்றா என்னடா பண்ணுவ? பாடுறா. ஏய் சொல்றா என்னடா பண்ணுவ? போடா போடா போடா. உன் சாவி என் கையில தான்டா. 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 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண போறேன். நான் சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறதா எனக்கே தெரியல. ஹாய் பாலா. ஹாய் டா மச்சான். வணக்கம்மா. வணக்கம். அப்பா இது என்னோட வைஃப் பையன் ராஜு. ஹலோ. ஹலோ சார். உள்ள போங்க. வணக்கம் சார். பாப்பா. பாலா
காலேஜ் படிக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிப்ப இப்போ என்ன பொண்டாட்டி பின்னாடி வர? யோ கெமிஸ்ட்ரி ஆ. கல்யாணம் ஆகி குடும்பம் நைட்டா ஒய்ஃப் பின்னாடி போய் தானே அவனு அது சரி. என்ன பாலா கரெக்ட் தானே? சரிதான் சார். ஆ கரியன் அம்சு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த காலேஜில் எனக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்கு. உன் வாயை திறந்து தயவு செஞ்சு நாரடிச்சிடாத என்ன? சரி மாமா. மாமாவா? ஏண்டி எத்தனை தடவை சொல்லியிருக்க மாமாலாம் கூப்பிடாதானே? ஸ்டைலா மாம்சன் கூப்பிடு. மாமிஸ் அம்மா. டேய் கார்த்திக், ஏய், என்ன ஆன்டி வேற ஆயிட்ட? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். யாரா ஒய்ஃப் தானே? ஆமா சார், பேரு அம்சா. ஓஹோ. அம்சவல்லிங்க. டேய் முழு பேரு அம்சவள்ளின்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன அம்சா சம்சான்னு? நீ இன்னும் காலேஜில் பண்ண பில்டப்லாம் விடவே இல்லையாடா? இல்லையா? எஸ் பேபி. சார் வாசு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ, உள்ள உட்காரு. இவங்க மீரா எம்எல்ஏவோட டாக்டர். அப்படியா? வணக்கம் சார். வாம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம். அப்பா நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காரு. உள்ள போய் உட்காருங்க.